தனிமை மற்ற நோய்களுக்கு உறவிடுகிறது. நோய் தாக்குவதை விட தனிமை அதிகமாக புற்றோர்களை தாக்குகிறது. அதாவது இந்த திருவிழாவில் தனியார் தனிமையால் பாதிக்கப்படுவதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரையாற்ற இருக்கக்கூடியவர்கள் திரு கருப்பையா அவர்கள். நேற்று அவருடைய தொலைபேசியில் பேசினேன். நான் பேசும்போது சொன்னேன், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய நான் சொற்பொழிவு சாந்தியிலோ கேட்டிருக்கேன் 10 அப்படின்னு. அது நான் இல்லைங்க, அது எங்கள் அப்பாங்க, அது நான் தான், அது நான் சன்னு தான் பேசுகிறேன் அப்படின்னு. நான் எனக்கு பார்த்து பழக்கம் இல்லை. எங்கள் அப்பா 30,000 மேடை பேசியிருக்காரு, நான் 3000 மேடை பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பேசும்போதே எனக்கு அது ஒரு நகைச்சுவையோடு அவங்க பேசினாங்க. அவங்களுடைய பயோடேட்டா பார்த்தேன். அவங்களுடைய கல்வி தகுதி BSMS சித்தா, இந்த சித்த மருத்துவத்திலே அவர்கள் BSMS வாங்கியிருக்கிறார்கள். விளையாட்டு ஜோதிடர், நல்ல நகைச்சுவை பேச்சாளர். அவருடைய சொந்த ஊர் கன்றவாணிக்கம். ஆரிஸ் கோவிட் வாரியர் அவார்டு. இந்த கொரோனா நேரத்தில் இவர்கள் இவருடைய பணி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த தெரியப்படுத்த கொரோனா வைத்தியத்தில் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆங்கில மருந்தை விட நம்ம சித்தா மருத்துவத்தை நம்ம அதிகமாக நம்ம அதை பயன்படுத்தணும். இந்த சித்த மருத்துவம் தான் அந்த நேரத்தில் அவங்க நிறைய அந்த கோவிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. காமெடி கிங் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. டிவி அண்ட் FM ரேடியோ ப்ரோக்ராமர், தூர்தர்ஷன் தமிழ் ரேடியோ சிட்டி, ஆல் இந்தியா FM ரேடியோ, இதெல்லாம் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டு நகைச்சுவையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரி கல்வி நிறுவனங்களில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசியிருக்கிறார்கள். நிறைய கல்லூரி மற்றும் அந்த நிலையெல்லாம் சென்று பேசியிருக்கிறாங்க. அதில் ஒரு நகைச்சுவையான பேச்சாளர், மருத்துவர். அதுபோல ஏன்னா இந்த மருத்துவர் எப்படின்னாவே சிரிக்க பேசினாலே நோய் போயிடும். நம்ம சில பேர் நம்ம டாக்டரை பார்த்தாலே நம்ம ஏண்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதை அந்த மருத்துவத்தை அவங்க நகைச்சுவையோடு பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு டாக்டர் பார்த்துட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை கொண்டு போய் எங்கள் லைஃப் எப்படி இருக்கு பாருங்கள், நம்ம ஆயிலாம் எப்படி இருக்கு, எத்தனை வருஷம் வந்து இப்போ அப்படின்னு. இவர் பொறுத்தளவுக்கு அது இல்லை. நம்ம மருத்துவத்தை பார்த்து அப்படியே ஜாதகத்தை கொடுத்து அப்படியே ஜாதகத்தை பார்த்துருங்க எப்படி நம்ம ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ரெண்டும் அவர் விஞ்ஞானிகள். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மதிய உணவு வழங்குபவர்கள் நடராஜபுரம் திரு லேனா சுப்பிரமணியம் செட்டியார் மற்றும் SP லட்சுமணன் என்ற அழகப்பன். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்க செந்திலான கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்துட்டு நல்லா சிறப்பாக நடத்துறீங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. ஏதாவது ஒரு மாதத்தில் நான் இதை ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ சேர்த்துட்டு அப்படின்னாங்க. இந்த மாதம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. தொலைபேசியில் தான் பேசுகிறேன், நல்லா சேர்த்துக்கிறீங்க. இப்போ அவர் ஒரு SP அழகப்பன் US இருக்கார். அப்புறம் US தான் பேசுகிறார். USA நல்லா சேர்த்துங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவர்கள் இருக்காங்க. அவங்க அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய நன்கொடையாளர். நம்முடைய திருப்பரங்குன்றம் நகர விடுதியை கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல மரகத விநாயகர் ஆலய
நாளைய கும்பாபிஷேகத்திற்கும் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். கொரோனா நேரத்தில் கிட்டத்தட்ட 3 அரிசி மூடைகள் நிறைய கொடுத்தாங்க. அப்போல்லாம் நிறைய நம்ம நகரத்தில் கொடுத்தவங்க தெரியும். உணவு அந்த அரிசி கொடுத்தா அது கிடைக்காத நேரம் அப்போல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதோட நடராஜபுரத்திலும் சரி, அவர் இருக்கக்கூடிய அந்த நாகமலையிலும் சரி நிறைய அறப்பணிகள் செய்திருக்கிறார்கள். அவங்க வரையில் சொன்னாங்க, வரையில் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் உடல்நிலைகரமாக தாமதமாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களையும் வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய திரளாக இருக்கக்கூடிய நலத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் மற்றும் மேலாண் நிர்வாகிகள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார் சங்கம் நடத்துகின்ற முதியோர் நலங்கால் விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், மேலாள் தலைவர்கள், மேலாள் நிர்வாகத்தினர், மகளிர் சங்கத்தினர், இளைஞர் சங்கத்தினர், நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஆசிரியர், உங்களை எல்லாம் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இன்றைய விழாவிற்கு மதிய உணவு வழங்குபவர் நடராஜபுரம் திரு லேனா சுப்பிரமணிய செட்டியார், அவருடைய மகன் எஸ்பி லட்சுமணன் என்று அழைக்கப்பட்டவர். நாகமலை புதுக்கோட்டையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய சொந்த ஊர் நடராஜபுரம். மிக சிறந்த மனிதர். நிறைய நம்முடைய விடுதிக்கு அவர்களால் நிறைய பயன்கள் உண்டு. சமீபத்திலே நடராஜபுரத்திலே கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்களுடைய நிர்வாகத்தை அழைத்திருந்தார்கள். அந்த கும்பாபிஷேகத்துக்கு நடராஜபுரம் சென்றிருந்தோம். புதிதாக சிவன் கோவில் பெரிய பொருட்செலவோடு அங்கு நடைபெற்றது. ஆனால் சிவன் கோவில் இருக்கிற கூட்டத்தை விட அவர்கள் வீட்டிலே இருந்த கூட்டம் 2 மடங்கு இருந்தது. அருமையான உபசரிப்பு. வந்தவர்களை எல்லாம் நல்லா உபசரித்து அனுப்பினார்கள். அதே போல அண்ணன் சுப்பிரமணியன் பொறுத்தளவுக்கு வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. உதவி என்று சென்றால் யாரிடமும் சொல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பெருமகனார். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. இன்றைய சிறப்புரை அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் சித்த மருத்துவர் காணாரூனா கருப்பையா செட்டியார் அவர்கள் கன்றமாணிக்கத்தைச் சேர்ந்தவர்கள். மாத்தூர் கோவில் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. டெய்லி யூடியூப்பில் அவர்களுடைய பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. தெளிவான பேச்சு. அதுவும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெளிவான பேச்சை பேசக்கூடிய ஒரு பெருமகனார். நான் இன்றைக்கு காலையில் கூட பார்த்தேன். கோயம்புத்தூர் ஒரு கல்லூரியிலே பேசி கொண்டிருப்பதை நான் காலையிலே பார்த்தேன். ஆனால் அந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு அவர்கள் சொன்னால்தான் அது தெளிவாக இருக்கும் என்பதை நான் மனதிலே இறுக்கிக் கொண்டேன். நிறைய அவர்களுடைய உதவி நிறைய. இங்கு வரும்போது கூட 2-3 முறை நாங்கள் அவர்களை கூப்பிடுவோம் என்று இருந்தால் வரிசையாக ஒரு 7-8 மாதம் ஃபுல்லாக இருந்ததனால் இந்த மாதத்திலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. இனிமேல் நம்மளுடைய ஒரு 2 நிமிஷம் நம்மளுடைய விடுதியினுடைய சப்ஜெக்டை மாத்திரம் பேசிட்டு அவங்க பேசுகிறதுக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கம் நம்முடைய உறுப்பினர் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது மிக முக்கியமான சப்ஜெக்டு. ஏன்னா மே மாதம் 8ஆம் தேதி +2 ரிசல்ட் வர இருக்கிறது. இந்த ஒரு எங்களுக்கு இருக்கக்கூடிய மாதங்கள் இன்னும் 5 மாதங்கள் எங்களுடைய நிர்வாகத்திற்கு. இதில் நாங்கள் மேக்சிமம் இந்த 5 மாதத்தையுமே படிக்கிற பிள்ளைங்களுக்காகவே இதை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு எப்படி நாம் கல்வி உதவி செய்வது என்பதை எங்களுடைய நிர்வாக குழுவிலே நாங்கள் முடிவு செய்து நம்முடைய செயலாளர் அவர்கள் சுற்றறிக்கை மூலமாக உங்களுக்கு அனுப்புவார்கள். போன
போன ஆண்டு போல் நமக்கு வந்து தியாகராஜா கல்லூரியிலே 2 பிஇ சீட் 2 பிகாம் சீட் இந்த முறையும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது. இப்பொழுது ஒரு சித்திரை 1ஆம் தேதி நம்மளுடைய நகரத்தார் விடுதியிலே காலை உணவு திட்டம் ஆரம்பித்தோம். அதிலே வணக்கத்துக்குரிய ஹரி தியாகராஜன், கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் நம்மளிடம் வெகுதி தீர்க்கமாக சொன்னார்கள், நம்மளுடைய கட் ஆஃப் தியாகராஜா கல்லூரியுடைய கட் ஆஃபை வைத்து நம்முடைய உறுப்பினர் பிள்ளைகளுக்கு, எதவாக உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் வடிகட்டி அனுப்புங்கள், கண்டிப்பாக அந்த சீட்டு கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதனால் இந்த முறை அந்த 2-4 சீட்டுக்கு நமக்கு கன்ஃபார்மாக இருக்கின்றது. அதற்குள்ளே நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நிறைய இன்னும் ரிசல்ட்டே 8ஆம் தேதி தான் வருது. ஆனால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிர்வாகத்திலே இணை செயலாளராக இருக்கின்ற வள்ளியப்பன் அவர்களிடம் எங்கள் நிர்வாகக்குழுடைய ஒப்புதலோடு அந்த ஃபைலை எல்லாம் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். யார் யாரெல்லாம் வந்து +2 முடித்துட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீட்டு கேட்குறாங்களோ அந்த ஃபைல் முழுக்க வள்ளியப்பன், இணை செயலாளர் வள்ளியப்பனிடம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய மிஸ்ஸஸ்ஸு டாக்டர் உமா வள்ளியப்பன் அவர்கள் தியாகராஜா கல்லூரியிலே வேலை பார்த்தவர்கள், நல்ல நாலேஜபிள் பர்சன். வள்ளியப்பனும் சரி, மேடமும் சரி, நல்ல நாலேஜபிள் பர்சன். இவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று ஒரு காலம் பார்க்க மாட்டார்கள். அதனால் இது எங்களுடைய நிர்வாகம் வள்ளியப்பன் அவர்களிடம் இந்த ஃபைலை கொடுக்க இருக்கிறது. அவர்கள் யாரை 2-4 பேரை சூஸ் பண்ணி தருகிறார்களோ தலைவரும் செயலாளரும் அதிலே கையொப்பமிட்டு அந்த தியாகராஜா கல்லூரிக்கு அனுப்புவோம் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதைப்போல இந்த ஆண்டு நமக்கு டாக்டர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற கற்பக விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நமக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்டு தர்றாங்க. ஃப்ரீ ஹாஸ்டல் சர்வீஸ், ஹாஸ்டல் ஃப்ரீ, அந்த படிப்பும் ஃப்ரீ. அந்த ஒரு சீட்டு தர்றாங்க. அந்த சீட்டுமே வள்ளியப்பன் அவர்கள் யாரை தேர்வு செய்து கொடுக்கிறார்களோ அவர்களை நாங்கள் டாக்டர் அண்ணாமலை சார் அவர்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அனுப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமீபத்திலே ஒரு 2-3 ஊர்களுக்கு விழாக்களுக்கு சென்றிருந்தேன். திருச்சி, தஞ்சை, கோவை எல்லாம் சென்றிருந்தேன். அப்பொழுது பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், ஒவ்வொரு நகரத்தார் சங்கமும் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10,000 20,000 கொடுக்கின்றீர்கள். ஆனால் அது அவர்களுடைய படிப்புக்கு நிச்சயமாக அது பத்தாது. ஏன் நீங்கள் ஒவ்வொரு நகரத்தார் சங்கமும் ஒரு 50 பேர் 100 பேர் கொடுக்கறதை விட ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு ஆண்டும் 5 பேரோ 10 பேரோ நீங்கள் அந்த முழு அமௌண்ட்டையும் கட்டி ஏன் நீங்கள் படிக்க வைக்கக்கூடாது என்று கேட்டார்கள். ஆனால் அது ஒரு நல்ல காரியம்தான். நான் சிந்தித்து பார்த்தால் அது ஒரு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, எதவாக உள்ள பிள்ளைகளுக்கு, அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுனுடைய கவுன்சிலிங் மூலமாக வருகின்ற பிள்ளைகளுக்கு 45,000 ரூபாயிலிருந்து 65,000 ரூபா பர் இயர் ஃபீஸ் வருகிறது. அதை நாம் செய்யலாமா என்பதை எங்களுடைய நிர்வாகம் முதலிலே முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த கல்வி பூராமே நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னா பழவாங்குடி சேகர் வீரப்ப செட்டியார் அவர்கள் தான் நமக்கு அதனுடைய வழிகாட்டுதலாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். போன ஆண்டு கூட நமக்கு 5,10,000 ரூபாய் அவர்கள் தான் அமெரிக்காவிலிருந்து வாங்கி கொடுத்தார்கள். அவர்களிடம் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த 10,000 கொடுத்து பிறகு அவர்கள் போய் பணத்துக்கு சிரமப்படாமல் இந்த 5 லட்சம் இருக்கிறதுல நம்ம ஒரு 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு இது. இப்போ கோவை நகரத்தார் சங்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது மாதிரி அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் ரீபேமெண்ட் அமௌண்ட் இல்லை. ஆனால் நான் ஒரு பையனை படிக்க வைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய சட்டம். இது ஒரு அருமையான கோட்பாடு. அந்த 10 பேரும் 10 பேரை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுல போகிறாங்க. முதல் 4 வருஷம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டுமானால் 4 வருஷத்துக்கு ஒருத்தர் 50,000 ரூபாய் இருந்தால் நாம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஒரு 10 பேரை நான் மதுரையிலே சூஸ் பண்ணி விடுவேன். படிப்பதற்கு எதவாக உள்ளவர்களுக்கு ஒரு 10 பேர் நீங்கள் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கண்டிப்பாக அவர்களிடம் கேட்டு வாங்கி விடுவேன். ஆனால் எங்களுடைய நிர்வாக குழுவும் அந்த வருடாவட்டம் நமக்கு கொடுக்கின்ற பழவாங்குடி சேகர் வீரப்ப செட்டியார் அவர்களிடம் கலந்து தான் இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்று நான் கோயம்புத்தூரிலே சொல்லி வந்தேன். இது ஒரு டாபிக்.
முக்கியமாக இந்த ஆண்டு பூராமே படிப்புக்கு இந்த நிர்வாகம் முன்னுரிமை கொடுக்க இருக்கிறது. நாம் மட்டும் படித்தால் பத்தாது. அங்கே இதில் சொன்னது, சென்னையிலே வைரவங்கோயில் மீட்டிங்கில் சொன்னது, நாம் மட்டும் படித்தால் பத்தாது, நாம் ஒருத்தரை படிக்க வைக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் நாம் நிச்சயமாக ஒருத்தரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சூளுரை சென்னையில் எடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு கடல். நம்ம மதுரையை பொறுத்தளவுக்கு ஒரு சிறிய இடம், அங்கே ஒரு பெரிய கடல். நிச்சயமாக அவர்கள் 100 பேரை படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதனால் இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து +2 ரிசல்ட்டு மே 8ஆம் தேதி வருவதாக சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அதனுடைய எப்படி நமக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வருகிறது, அதிலே அவங்களுக்கு 2 சப்ஜெக்டை எடுத்திருக்கின்றார்கள். ஒன்று எதவாக இருக்க வேண்டும், பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும். இந்த 2 சப்ஜெக்ட் தான். அது வருகின்ற அப்ளிகேஷனை பொறுத்து நம்மளுடைய நிர்வாகம் கண்டிப்பாக எடுக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல் பிள்ளைகள் என்ன படிக்க நினைக்கிறார்களோ அதை அவர்கள் படிக்கட்டும். அது நம்ம அந்த படிப்பை திணிக்கக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. இதுதான் படிக்க வேண்டும் என்று நாம் திணிக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் என்ன படிக்க நினைக்கிறார்களோ அதை அவர்கள் படிக்கட்டும். அதற்கு மதுரை நகரத்தார் சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்போ மகளிர் சங்கம் விழா வச்சுருந்தாங்க. நான் அப்பொழுது வாழ்த்துறையிலே சொன்னேன், படிப்பதற்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக லட்சுமி ஆச்சி அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. நான் ஒரு 3 பேரை படிக்க வைப்பதற்கு நான் இந்த மாதம் 60,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டிலே அனுப்புவோம் என்று சொன்னார்கள். அதே போல் அந்த மீட்டிங்கிலே வளையப்பட்டியைச் சேர்ந்த PLP சொக்கலிங்கண்ணன் அவர்கள் 51,000 ரூபா உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த 2 அமௌண்ட்டுமே படிக்கிற பிள்ளைகளுக்காக கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் சங்கத்துடைய தலைவி பாகனேரி விசாலாட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், நான் 3 பையன்களை டேலி படிக்க வைக்க நினைக்கிறேன்னு, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சித்திரை 1 மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், அதன் பிறகு அதனுடைய ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றேன். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. டேலி படித்தா இப்போ நிறைய இடத்துல படிக்கும் போதே டேலி படிச்சிருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. அதனால் அது ஒரு நல்ல படிப்பு. அதாவது இப்போ 10th +2 படித்த பையங்கள் கூட டேலி படித்து முடித்து விட்டால் நிறைய இடத்திலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் அன்று எனக்கு சொன்னார்கள். ஆனால் கூட்டம் அன்னைக்கு எனக்கு அவர்களுடைய சொல்வதை கேட்பதற்கு அன்னைக்கு நேரமில்லை. பிறகு தொடர்பு கொள்வார்கள் என்று இருந்தேன். பிறகு இன்னும் நாள்கள் இருக்கிறது. இன்னும் மே 8ஆம் தேதி வாக்கில் நம்ம பேசி அதை ஒரு முடிவு வைக்கலாம் என்று வைத்திருக்கின்றேன். அதுமாரி ஒரு நகரத்தார் பையன் கவுன்சிலிங்கில் வந்தால் 50,000 ரூபாய் நாம் ஒரு பையனுக்கு ஒரு ஆண்டுக்கு நாம் செலவழிக்க வேண்டும். மதுரையிலே அப்படி எடுத்தால் 4 வருஷம் கண்டிப்பாக அந்த பையனை படிக்க வைக்க வேண்டும். ஒரு வருடம் கொடுத்து விட்டு சென்று விடக்கூடாது, அப்புறம் பிள்ளைகள் சிரமப்படுவார்கள். அதனால் நிச்சயமாக மதுரை நகரத்தார் சங்கம் ஒரு அளவிற்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை படிக்க வைப்பதற்கு ஒரு அளவுக்கு நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய நிர்வாக குழுவையும் கலந்து கொள்ள வேண்டும். பலவாங்குடி திரு சேகர் வீரப்பன் சாரையும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அந்த முடிவு உங்களுக்கு எங்களுடைய செயலாளர் மூலமாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் முதியோர் தின விழா. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்பீச்சாக இருக்கிறதுனால அடுத்த மாதம் முதியோர் தின விழா மே மாதம் 18ஆம் தேதி வருகிறது. அது கண் சிகிச்சை முகாம். நம்மளுடைய டாக்டர் சீனிவாசன் அவர்கள் வர்றாங்க. காலை 10 மணி முதல் மதியம் 2:30 3 மணி வரை கண் சிகிச்சை முகாம். எப்படி நம்மளுடைய டாக்டர்கிட்ட போய் கண் சிகிச்சை முகாம் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமோ அதே போல் இந்த ஹாலை பார்த்துட்டு போயிருக்காங்க. கம்ப்ளீட் எல்லா டாக்டர்ஸுமே அன்றைக்கி வர்றாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இதே ஹாலில் தான் கடைசியாக நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கடைசியாக நமக்கு பண்ணித்தர்றது டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பண்ணித்தர்றாங்க. அதுமாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த கண் சிகிச்சை முகாமை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படித்தான் செயலாளர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் கொண்டாந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் ஆதாருக்கு அட்ரஸ் சேஞ்சு, ஃபோன் நம்பர் சேஞ்சு, ஃபோட்டோ சேஞ்சு எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப பூவர் ஸ்ட்ரென்த்து நம்மதில். ஆனால் இப்பொழுது நான் கோர்ட்டுடைய எய்த்தாப்பில் இருக்கின்ற இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்தேன், நம் நகரத்தார் பெருமக்கள் வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
இங்கு பார்த்தால் 10 நாள் அவர்கள் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் கூட வரவில்லை. அது மாதிரி இருந்தது. ஆனால் கியூவில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் போய் நிற்கிறீங்க. இங்கே உங்களுக்கு எந்த ஃபீஸ், இப்போ கண் சிகிச்சை முகாம்னா நீங்கள் வந்து 10 ரூபா கூட செலவழிக்க வேண்டாம். இதே டாக்டர்கிட்ட சீனிவாசன் சார்கிட்ட போனீங்கன்னா முதலில் 250 ரூபாய் கட்ட வேண்டும். அதனால் இது ஒரு நல்ல ஸ்கீமு. அவங்க வந்து அந்த 18ஆம் தேதி என்பதை மட்டும் அவர்கள் ஒரு நாளில் நம்மளுடைய செக்ரட்டரியோடு பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அது கன்ஃபார்மாக அந்த 18ஆம் தேதி அடுத்த மாதம் நடக்க இருக்கிறதுல நிறைய பேர் வாங்க பயன்பெறுங்கள் என்பதற்காக இந்த சபையிலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதே போல் இப்பொழுது சித்திரை 1ஆம் தேதி நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்திலே காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்றைக்கி வேறு விளக்கு பூஜை இருந்தனால மகளிர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையான ஸ்கீமு இது. வந்து நம்மளுடைய பாகனேரி முத்துப்பாலனா கண்ணப்ப செட்டியார் அவர்களுடைய ஆசியிலே இது திறக்கப்பட்டிருக்கிறது. இதை விட ஒரு படி மேலே போனால் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தக்கார் ஐயா விஎன்சிடி அவர்கள், வணக்கத்துக்குரிய கருமுத்து கண்ணன் அவர்கள் 2 பேருடைய மகன்களும் இந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். அதனால் நிச்சயமாக மீனாட்சியினுடைய அருள் அது கண்டிப்பாக இருக்கும். நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசுவது என்ன என்றால், இது ஆரம்பிப்பது எல்லாமே ஈஸி தான். ஆனால் இதை கடைசி வரைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைங்களும் இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று தான் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே சொல்லி வருகின்றேன். இப்பொழுது காலை உணவை பொறுத்தளவுக்கு காலையிலே 8 முதல் 9 வரைக்கும் இங்கே கொடுக்குறோம். வந்தவங்க டோக்கன் வாங்குறவங்க காலை 10 முதல் இரவு 9, 10 மணி வரைக்கும் நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் போட்டிருக்கோம், அந்த டோக்கன் வாங்கிக்கலாம். அது மாதிரி முன்கூட்டி சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு 30 பேர் வர்றோம், 20 பேர் வரோம்னா அதுக்கு மாரி அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் காலையிலே 8 மணிக்கு வந்து எனக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம்னா தயார் செய்ய முடியும். ஏன்னா அது மிஷின் அல்ல. ஏன்னால் அது பண்ணி கொண்டாட வேண்டியிருக்கு. இட்லி மற்றதெல்லாம் அவங்க முதல் நாள் ஆட்டி வச்சா தான் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2-3 நாளாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்றும் இன்றும் கொஞ்சம் ஒரு இடர்பாடுகள் இருக்கிறது. மதுரையிலே உள்ளவர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுரையிலே உள்ளவர்கள் இங்கு வந்து தங்கி மகமை எழுதி உள்ளவர்களுக்குத்தான் இந்த திட்டம். தயவு செய்து இங்கே வந்து எங்களுக்கு டோக்கன் கொடுங்கள் என்று யாரும் வந்து அவர்களை கம்பல் பண்ணாதீர்கள். இது ஒரு சிறந்த திட்டம். நிறைய பேர் பயன்படுவதற்காக இது பண்ணியிருக்கு. ஒரு 20 பேர் கொண்ட கமிட்டி, அது நெற்குப்பை வள்ளல் PL வைரவன் அவர்கள் எப்படி திருச்செந்தூரிலேயும் பழனியிலே காசி சத்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அது போல இங்கே மதுரையிலே மீனாட்சியினுடைய வாசலிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன். மதுரையில் இருக்கிற நகரத்தார்கள் எல்லாம் அதை முழுமையாக ஆதரவு தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல் நம்முடைய நகரத்தார் பிள்ளைகள் எல்லாம் வந்து பச்சை மயில கையெழுத்து போடணுங்க. நம்மளுடைய படிப்பு பூராமே பார்த்திங்கன்னா BA நோக்கியே இருக்கிறது. ஆனால் நாம் பல பேருக்கு உதவி செய்ய முடியாது. அண்ணனை போல் அக்ரிகல்ச்சர் காலேஜில் போல் இருந்தால் அவர்கள் பச்சை மயிலை கையெழுத்து போட்டவர்கள். கலெக்டர் என்று இருந்தால் நான் 2010 சுப்பு 2010 நான் காசியிலே பொருளாளராக இருக்கும்போது நாசிக்கிலே நம்முடைய செட்டியார் அவர்கள் கலெக்டர். எங்களுடைய பங்காளி கீழச்சொல்பட்டி ARKN அருணாசலம் செட்டியாருடைய தம்பி பையன் அங்கே கலெக்டராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸை காலி செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து கலெக்டரை பார்க்க போவோம் என்று சொல்லும் பொழுது அங்கு இருந்தவர் செட்டியார். ரொம்ப உபயோகமாக இருந்தது நமக்கு. அதை போல இந்த பச்சை இங்கிலே கையெழுத்து போடக்கூடிய நம்மளுடைய பையன்கள் கண்டிப்பாக வர வேண்டும். கலெக்டர் என்பது மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டு, கெஜெட் ரேங்க். அதை வந்து நம்மளுடைய பிள்ளைங்களை, நம்மளுடைய அப்பா மக்கள் சிறு வயது முதலே நீங்கள் கலெக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கம் ஒரு முன்மாதிரியாக நம்மளுக்கு படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்கின்றோம். உள்ளூரிலும் வாங்கி கொடுத்திருக்கின்றோம், அயல் நாட்டிலும் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதிலே இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் என்ன என்றால், அந்த கம்பெனியினுடைய சட்டத்திட்டத்திற்கு நாம் உட்பட்டு நாம் வேலை செய்ய வேண்டும். அங்கு சென்ற பிறகு நம்முடைய ஆக்டை அங்கே காட்டக்கூடாது. அந்த கம்பெனிக்கு என்ன சட்டம் இருக்கிறது, அந்த கம்பெனி எங்கே இருக்கிறது, எந்த நாட்டில் இருக்கிறது, அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
2-3 பிரச்சனைகள் வந்தது. இப்போ இந்தியாவாக இருந்தால் வார்னிங் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, ஃபாரினாக இருந்தால் வார்னிங் லெட்டர் கொடுத்துருவாங்க. 1 வார்னிங் 2 வார்னிங் 3வது வார்னிங் ஃப்ளைட் ஏறி இந்தியா வந்துட வேண்டியது தான். தயவுசெய்து சொல்லுகின்றேன், போய் வேலை பார்ப்பவர்கள் நிச்சயமாக மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு பெயர் எடுத்து கொடுங்கள். அங்கே போய் திருப்பி அங்கேருந்து வந்துடாதீங்க. நீங்கள் வந்துட்டிங்கன்னா நாங்கள் நம்ம அடுத்த அனுப்ப வேண்டியவர் இல்லை 7 பேர் இருக்காங்க, அவங்கள அனுப்பணும். தயவு செய்து அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கும் அந்த கம்பெனியுடைய சட்டத்திற்கும் இணங்கி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருமையான இந்த விழாவிலே எனக்கு தலைமை உரை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவங்க சொன்னாங்க இந்த மெடிக்கல் கேம்பில், அது இன்னும் ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு இதையும் சொல்லிடுறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய நகரத்தார் சங்கத்தில் வந்துட்டு இந்த செக்கப்புக்கு வந்துட்டு கார்டு கொடுக்குறாங்கல்ல, அடுத்து ஏதாவது காட்ராக்ட் ஆப்ரேஷனோ ஏதோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஹாஸ்பிட்டல், ஏன்னா காட்ராக்ட் ஆப்ரேஷன் இங்கே வச்சு பண்ணுறதுக்கு முடியாது. ஃபர்தராக வந்து காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்பென்சரிக்கு நம்ம போனீங்கன்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அதே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு வந்து 250 rupees ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இல்லாமல் நாங்கள் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமலாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டமென்ன பாட்டுமென்ன அனைத்தும், ஆட்டமென்ன பாட்டுமென்ன அனைத்தும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழி போட்டு செயலும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலும் தொடங்கு என்ற வாக்கிற்கணங்க அற்புதமான மதுரை மாநகராம் மதுரை நகரத்தார் சங்கத்தில் சீனியர் சிட்டிசன், முதியோர் சொல்லக்கூடாது, மூத்தோர், கைதட்டுங்க. மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனியம், முன்னே கசக்க பின்னே இனிக்க, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. தட்டலாம், கைதட்டலாம், தாராளமாக தட்டலாம். கைதட்டினாதான் பேச்சு வரும். அற்புதமான விழா. இதில் வந்து என்னை வரவேற்ற உணவு முக்கியமாக சொல்லிடணும். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம். ஏன்னா அது இருந்தால் வந்து அது கோடீஸ்வரன். ஏன்னா யார் கோடீஸ்வரன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம், அதுதான் கோடீஸ்வரன். கடவுளுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. வார்த்தை புரியுதா? உண்மையாக வந்து இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தலைப்பு இருக்குது. இந்த ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்கிறோம்னா, இந்த ஆரோக்கியத்தை உண்மையாக கடைபிடிக்கிறதுனா நம்ம நகரத்தார்களுடைய ஆட்சிமார்கள் தான். உண்மையாக தட்டலாம், தாராளமாக தட்டலாம். கரெக்டாக அந்த உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆட்சிமார்கள் தான். உண்மையில் நம்ம நகரத்தார் வீடுகள், நம்ம நகரத்தார் வந்து 1ஆங்கட்டு 2ஆங்கட்டேன்னு அந்த உணவு முறைகள் என்னங்க கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணுறது எல்லாமே. அப்போ உணவு அழகாக அந்த உணவு அளிக்கக்கூடிய மதிய உணவு வழங்குவர் வந்து லேனா சுப்பிரமணிய செட்டியார், எஸ்பி லட்சுமணன் என்ற அழகப்ப நடராஜபுரம் அவருக்கு என்னுடைய ஐயா, எங்கள் அப்பா பட்டிமன்றவர், ஜோதிடர், மூத்த பத்திரிகையாளர் கருகருப்பையா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இறைவணக்கம் அளித்த வரவேற்பு அளித்த திரு எஸ் சோமசுந்தரம் அவர்கள், செயலாளர் மதுரை நகரத்தார் சங்கம் அவர்களுக்கும், தலைமை உரை அளித்த திரு ஆர்.எம். வைரவன் தலைவர் மதுரை மாநகர சங்கம் அவர்களுக்கும், தலைப்பு எனக்கு நன்றி உரை அளித்த திரு ஏ. வள்ளியப்பன் இணைச் செயலாளர் அவர்களுக்கும், அன்புடன் வரவேற்ற ஏ. சொக்கலியும் அவர்களுக்கும், துணைத் தலைவர்களுக்கும், ஆர்.எம். வைரவன் அவர்களுக்கும், தலைவர் எஸ் சோமசுந்தரம் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், திரு எஸ். லட்சுமணன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு ஏ. வள்ளியப்பன் இணைச் செயலாளர் அவர்களுக்கும் அன்போடும் பணிவோடும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லணும், ஏன்னா எவ்வளோ நேரம் முக்கியமாக வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா உண்மைதானே, அது சொன்னால் தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா நகைச்சுவையாக பேசணும். அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க, அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம். இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன பண்ணணும், மேட்ரு விஷயத்துக்கு வந்துடுவோம். அன்றைக்கி அப்படி தான் ஊருக்கு பேச போயிருந்தேன் ஆச்சு, நகைச்சுவையோட ஆரம்பிப்பான். நகைச்சுவை வந்து யாரும் கிருபானந்த வாரியார் சொன்னது. கிருபானந்த வாரியார் அழகாக சொல்லுவார், ஏன்னா நகைச்சுவை ரொம்ப முக்கியம். 9 சுவைகளில் நகைச்சுவை ரொம்ப முக்கியம். அன்றைக்கி அப்படி தான் ஊருக்கு பேச போயிருந்தேன், யாருமே கைதட்டலனே, வருத்தமாயிருச்சுனே, வருத்தமாயிருச்சு. கைதட்டியும் பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகில் தட்டுங்கன்ட்டேன். முன்னால் அந்தெல்லாம் மாமியா மாறான், பின்னால் அந்தெல்லாம் மருமக மாறான். கூட்டிகிட்டு போன செயலாளர் கூப்பிட்டு, என்னையா முன்னாள் மாமியா வந்து
இங்கே வாங்க, ஒரு அம்மா வயசான அம்மா சிரிச்சுக்கிட்டு போகுது, முறைச்சிக்கிட்டு போகுது, இள வயசு அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு போகுது, என்னென்னு கேட்டேன். நீ கைது தட்டியும் பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகில் தட்டுங்கன்ட்ட, முன்னால் இருந்தெல்லாம் மாமியா மாறு, பின்னால் இருந்தெல்லாம் மருமக்க மாறு, ஆத்திரத்தை போட்டு தட்டி விட்டாகன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படி தான் ஊருக்கு பேச போயிருந்தேன். கண்ணை மூடி அழகாக ஒரு பாட்டு பாடினேன். வடக்க வள்ள மொழிய வைகையில தண்ணி வர வாசமுள்ள பூவு எங்க பூக்க, அந்த பூவெடுத்து புள்ள யார பூசிக்க, தன்ன நானே நான நன்னே தன்ன நானே நான நன்னே தன்ன நானே நான நன்னே தானானே தன தன்ன நானே நான நன்னே தானானே. தட்டலாமே. அப்படி பாடி முடிச்சு கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு வயலையும் காணு, போயிட்டாங்க அம்பிட்டு போயில. ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்தானே, ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்டா எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் உட்காந்துருக்கியே, என் பேச்சு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு. அந்த ஒன்றுலாம் ஒன்றும் கிடையாது, நீ உட்காந்துருக்க சேரும் டேபிள் என்னது எடுத்துட்டு வரல, எங்கள் அம்மா திட்டுமிட்டான். எங்கே கொண்டு விட்டான் பாருங்க. இன்னொரு ஊருக்கு பேச போயிருந்தேன். சந்தோஷம். அன்னைக்கு இப்படிதான் ஊருக்கு பேச போயிருந்தேனே, கல்யாண வீட்டுக்கு பேச போகக்கூடாதுனே, பேச போயிட்டேன். ஒருத்தர் வேகமா ஓடியாந்தாரு, கருப்பியா ஒரு அரை மணி நேரம் பேசினாரு, கொடுத்தது 1 மணி நேரம், திருப்பி ஒரு அரை மணி நேரம் பேசினாரு, பேசுறேன். அப்புறம் இங்கிருந்து ஓடியாந்தாரு, ஒரு 5 நிமிஷம் பேசினாரு, பேசிக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு அங்கிட்டு தூடி வந்தாரு, பேச்சு நிப்பாட்டுனாரு. என்ன அங்கே இலை போட்டாங்கன்னாரு. என்ன இலை ஓட வரைக்கும் பேச விட்டுருக்காங்க, பேச்சு நிப்பாட்டு. அப்போ இன்னொரு ஊருக்கு பேச போயிருந்தேனே, பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேசி முடிச்சு கீழே வர்றேன், ஒரு பொம்பளை பிள்ளை வேகமாக ஓடியாந்து, சின்ன பிள்ளை வந்துட்டு ஆட்டோகிராஃப் கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏம்மா எந்த இடமா என் பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுமா, நான் பேப்பர் ஜோதிடர் கருப்பேன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், டாக்டர் கருப்பே பிஎஸ்எம் சித்தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், கரு சித்தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், கரு விஷால் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், மடப்புற விளக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஹெர்பல் மிஸ் கருப்பேன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன், சித்த மருத்துவராக இருக்கேன், ஜோதிடராக இருக்கேன், ஒரு மனநல மருத்துவராக இருக்கேன். சொல்லிட்டேன் நானே, கரெக்டாக வந்துட்டேனா? இத்தனையும் இருக்கேன். இத்தனைக்கும் காரணம் நகரத்தார் பிறந்தனாலதான் நல்லா வந்திருக்கேன். அதனாலதான் நகரத்தார்னா கையெடுத்து கும்பிடுறாங்க, வெளியே போனா. உண்மையிலே நகரத்தார்னா கும்பிடுறாங்க. என்ன காரணம்னா, நீங்க எல்லாம் கரெக்டா இருந்திருக்கீங்க, உண்மையா நேர்மையா ஒழுக்கமா தரமா எல்லாம் இருந்திருக்கு. யாரு நகரத்துல கடைசியா ஒரு மாதிரி சிரிங்கன்னாரு. அர்த்தம் புரியல. இனிமே நீ வாழ்க்கையில சிரிக்க முடியாது, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு. அப்ப என்ன சொல்ல வந்து, ஒரு ஊருக்கு பேச போயிருந்தேன், அழகாக வந்துச்சு. அந்த பிள்ளை ஒடியாந்து ஆட்டோகிராஃப் போடுங்கன்னுச்சு. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குனே, சும்மா போடுமா, நான் பேப்பர் டிவி எல்லாம் போட்டு மக்களுக்கு நான் தான் போட்டா இருக்கேன், போடுமா. அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மேடை ஏறிட்டேன்னா உனக்கு எதுக்கு நிற்கிற ஆள் அப்படிலாம், மேடையிலையும் சரி கீழேயும் சரி, உனக்கு எதுக்கு நிற்கிற ஆளுகள் அப்படிலாம் உன்னை விட அறிவாளி நினச்சி பேசும்பார். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் தெரியும், அண்ணன் தெரியும், தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கோமே. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் முதல் வார்த்தை எனக்கு தெரியும்ன்றாங்க. அது எப்படி தெரியும் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? இந்த செல்போன் ஒன்று வந்துருச்சுனே, ஆத்தாடி, எதை எடுத்தாலும் கூகுளுங்கிற குலசாமி ஐயா கு சிவராமன் எங்கள் வாத்தியார் சொல்லுவாப்புல, கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்த மருத்துவர் கு சிவராமன் வகடனில் எழுதுவார். கு சிவராமன் சித்த மருத்துவர் கு சிவராமன் மட்டும் போடுவார், பிஎஸ்எம்எஸ் போட மாட்டார். ஆனால் தெரிஞ்சுக்கங்க, அலோபதினா எம்பிபிஎஸ், பல்லுனா பிடிஎஸ், சித்தானா பிஎஸ்எம்எஸ். டிகிரி ஒரு இடத்த போகணும். படித்த மருத்துவரிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபு. எங்கிட்ட நீங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாங்க வரல, உங்கள் உடல்நிலையை செக் பண்ண வந்திருக்கீங்க. அப்போ நாங்கள் ஒரிஜினலான்னு பார்க்கணும். உண்மையா பொய்யா? நாங்கள் படிச்சிருக்கோமா, சர்டிஃபிகேட்டா, ஒரிஜினலான்னு பார்க்கணும். கரெக்டு தானே? எல்லா மருத்துவம் நல்ல மருத்துவம் தான். எந்த மருத்துவத்தையும் குறை சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. கரெக்டு தானே? யாரோடையும் எனக்கு கருவேற்பியா எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது, எனக்கு போட்டி ஓடவும் பிடிக்காது, பொறாமப்படவும் பிடிக்காது. எதுக்கு போட்டி ஓடணும், எதுக்கு பொறாமப்படணும்? உண்மை தானே? அன்பாக இருந்துட்டு போயிருமே. எனக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், அண்ணன் எல்லாம் உள்ள இருக்கா, என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, உள்ள இருக்காங்க, அடுத்த மாதிரி பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. அன்பே சிவம் அவனர்களாலே அவன்கால் வணங்கி எல்லா நன்மைக்கே. அன்பே சிவம் திருமூலர் சொன்னது. அவன் சிவபுராணத்தில் வரக்கூடிய அவனர்களாலே அவன்கால் வணங்கி எல்லா நன்மைக்கே, எல்லாம் நல்லதுதான். உண்மைதானே? அப்போ அந்த குரூப்பில் எல்லாம் இருந்து வச்சிருக்காங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டேன், ஏம்மா எந்த இடமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ளுறேன்னு சொன்னீங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலான்னுச்சு. சிக்கல்ல கொண்டு இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலான்னுச்சு. அப்போ அழகான தலைப்பு என்னது? அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல உணவு ரொம்ப முக்கியம். அடுத்து மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே பெரிய பிரச்சனை என்னது? மன அழுத்தம். சீனியர் சிட்டிசன்ஸ் வெளிநாட்டில் பஸ் ஏறினா என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் சிட்டிசன் வாங்கன்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் முதல்ல பெருசு மேலே ஏறுன்றியா. பெருசு, உனக்கு வயசாகாதா? என்னங்க அண்ணே 80 வயசு ஐயா, நான் கொங்கு பகுதியில் என் பேரில் தெரு இருக்குனே,
கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் இறங்கி 5 ரூபா டாக்டர் கருப்பியாதர்னு என் பேரில் தெரு இருக்குண்ணே, அடியன் பேரில் தெரு இருக்குது. உண்மையிலேயே தெருவை உருவாக்கிட்டேன். வயசு 91 பிறந்தேன். எத்தனை வயசு 34 வயசை குறைச்சேன்னு சொல்லி பழகம் சொல்லிடுறேன். உண்மையா தலை அஜித் மாதிரி சொல்லிடுறேன். 91 34 தொடங்கிடுச்சு. அந்த வயசில் என் அடியன் பேரில் தெரு இருக்குது. அடியன் தான் சொல்லுவேன். அடி பண்ணிடுவேனே, அடியன் நான்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். அடியன் பேரில் தெரு இருக்குது. 5 ரூபா டாக்டர் கருப்பியாதர்னு ஒரு 10 வருஷமாக தெரு வச்சிருக்கேன். அப்போ என்னன்னா அந்த இடத்துல கொங்கு மக்கள் இதில் வந்து நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் வந்து ஒரு சிலர், யாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் ஏர் பெருசு மேலே ஏறுன்றான். மதிக்கணுமுங்க. என்னங்க 80 வயசு ஐயா சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. அப்போ உணவு அப்படி இருந்துச்சு. என்னங்க கம்பு, வரகு, சோளம், சாம, குதிரைவாளி எல்லாம் இருந்துச்சா இல்லையா? லேடிஸ் ஜிம்னு வீட்டில் இருந்துச்சா இல்லையா? நான் ஆன் ஸ்டேஜ் பேச்சாளர், அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். என்னை உருவாக்கியவர்கள் இந்த அளவு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னா என்னுடைய தந்தை ஒரு காரணம், முக்கியமாக என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு காரணம். தட்டலாம். ஆசிரியர்கள் இல்லை என்றால் கருகருப்பா இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்துள்ள மறப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. இன்னைக்கு அம்மா மம்மின்றான். மம்மினா கிரேக் மொழியில் செத்த பேதன்னு அர்த்தம். சொல்லலாமா? அம்மா மம்மி, அப்பா டம்மின்ட்டான். முடிஞ்சு வச்சு. ஒரு பெரியம்மா யாருன்னே மேக்சிமம் அப்படின்றான். சின்னம்மா யாருன்னே நான் சித்தியை சொன்னேனே, நீ வேற யாருன்னு சொல்லிடாதிய, வேற சின்னம்மா சொல்ல. சின்னம்மா யாருன்னே மினிமம்ட்டு போயிடுறான். அம்மான்னு சொல்லணுங்க, அற்புதமான வார்த்தை. உண்மையாக நான் தாயை விட ஒரு இதில் 50 டெலிவரி அக்சஸ் பண்ணியிருக்கேன். 2 டிஜிஓட்ட டியூட்டி டாக்டராக இருந்து கற்றுக்கிட்டு அந்த வழி எனக்கு தெரியும். பெத்தெடுக்கிற வழி எனக்கு தெரியும். என்னங்க பெத்தெடுக்கும் அன்னை ஒரு தெய்வம், தெய்வம். அவள் பேசுகின்ற வார்த்தை மௌனம், மௌனம். உண்மைதானே? அம்மா கூட 10 மாசம் தெமிஞ்சன்னு கூட சொல்லி காட்டுவா. அப்பா 40 வருஷம் சொல்ல மாட்டார். உண்மையா பொய்யா? வெளியே காட்டிக்க மாட்டார் தந்தை. என்னங்க மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒரு அம்மா இதான் அப்பான்னு காட்டணும். என்னங்க 2 பேரும் சேர்ந்துதான் யாரை காட்டணும்? குருவை காட்டணும். அப்புறம் என்ன? தெய்வத்தை காட்டணும். நீ கடவுளை கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, எல்லாம் ஓகே, அது உங்க சொந்த விஷயம், தனிப்பட்ட கருத்து. ஆனால் தாய் தந்தையரை கும்பிட வேண்டும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பண்றது இல்லையே. காலையில் வெள்ளனா வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா ஒன்னே ஒண்ணுதான், 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாரும் எந்திரிச்சு பழகணும். பிள்ளைங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்படி சொல்லிக் கொடுக்கணும். ஏப்பா பூ எப்போ மலரும், பொழுது எப்போ விடியும், சிவனப்ப வருவார், வரமப்ப தருவார், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. இன்னைக்கு ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் எல்லாம் சொல்லிக் கொடுக்காம கெட்டு போச்சு. எனக்கு ஒரு கொரோனா பீரியட்ல அப்பாவும் பையனும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காப்புல, அந்த பையன் சொல்லியிருக்கேன், நான் 1 மணி நேரம் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுனதுக்கு எனக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்குது, நான் தெரியாதனமா கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தந்தை யாரிடமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் பேசுறீங்க. பெற்ற தாய் தகப்பன்ட்ட பேசுறது இல்லை. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க இவங்க, நீ 1 லட்சம், நீ 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் பேசுறது இல்லையே. ஆசிரியர்கள்ட்ட போய் நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் ஆசிரியர்களை மதித்தோம். இன்னைக்கு நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் அடி வாங்கினா வெளியே அடி வாங்க மாட்டேன். என்னென்ன கரெக்டு தானே? தண்ணி விடும். முக்கியமானது நான் பேசுகிறேன். நல்லா இருக்கேன். நான் எங்கள் அப்பா சொல்லுவார், நல்லா இல்லாட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லு, அப்போ தான் நல்லா இருக்க முடியும் பார். உண்மையில் நீ பாசிட்டிவ் எனர்ஜி. எந்த ஒரு பிரச்சனையுமே 10 நிமிஷத்துக்கு மேலே மைண்டில் வச்சுக்காதீங்க. அண்ணாட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ. எந்த ஒரு பிரச்சனையுமே 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டு ஏன்னா பாதிக்கப்படுது. எழுதிக்கலாம். இந்த ஆட்சி எழுதுறாங்கல்ல, எழுதுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து போட்டு இல்லையா? தமிழ்வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஐயா மனிதத்தேனி சொக்கலிங்கம், அவரால் நாங்கள்லாம் உருவாக்கப்பட்டோம். அவர் காசி நகரத்தார் சங்கத்தினுடைய துணை செயலாளர். அவர் பேர் என்ன? செவ்வூர் ராமநாதன். செவ்வூர் ராமநாதனா தந்த தாய்மாமே. சொல்றதே சங்கடமா இருக்கு அவர் பேர் சொல்லவே. அப்போ என்னன்னா நல்ல வார்த்தை சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா தான் சொல்லணும், முன்கை நின்றாதான் முழங்கை நிலங்கும். முன்கை நின்றாதான் பழமொழிலாம் தப்பா போயிடுச்சு. 1000 பேரை கொண்ட அரை வைத்தியன்ற தப்பான பழமொழி. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேர் அல்ல, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணு, தப்பான பழமொழி. 1000 பேரிடம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணு. அர்ப்பனுக்கு வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரியும் கொடை கொடுப்பான், தப்பான பழமொழி. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரியும் கொடை கேட்டால் கொடுப்பான். பழமொழி மாத்தி விட்டாங்களே. சட்டியில இருந்தால் அகப்பையில் வரும், தப்பான பழமொழி. கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிறக்கும். பழமொழி மாத்தி விட்டார்கள். அப்படி பழமொழியும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம், தப்பான பழமொழி. ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம்.
ஐயா 12 ராசியும் வந்து அனுபவத்தை தான் கொடுக்கும். எந்த ஒரு கிரகங்களும் நம்மளுக்கு வந்து கர்மாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆச்சு என்னை பாருங்க, கர்மாங்கிறது கிடையவே கிடையாது. மூத்தூர் எல்லாரும் நல்லதுதான் பண்ணியிருக்காங்க, எல்லா மூத்தூர்களும் நம்ம நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. 7 இன்சியல் போகிற நம்ம என்னங்க சீனா பேனாரினா வேணா பானலானா காணரோனா கருப்பையா. சீனா பேனாரினா வேணா பானலானா காணரோனா பெருமையா சொல்றேன். நகரத்தாருங்கிற நான் பெருமையா சொல்றேன். ஆனா அப்படிப்பட்ட நகரத்தார் விட்டு பயிலுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பெற்ற தாய் தந்தையர் சிவனாயிட்டாங்க, ஆனா பொண்ணு கிடைக்கணும். அது புள்ளி கூடணும்னா என்ன ஒரே ஒரு அர்த்தம், ஆட்சிகள் எல்லா ஆட்சியும் நகரத்தார்கள் பெருமை வளர்கிறதா தலைப்பு போட்டு எங்க அப்பா வளரணும்னு குடிச்சிருக்காரு. ஏன்னா நம்மளால சிங்க கொடி வச்சிருந்தவங்க, நம்மளுடைய கொடி என்ன சிங்கக்கொடி. பாண்டிய மன்னர் வந்திருக்காப்புல, எல்லாம் வெள்ள இந்த கதவா போட்டிருக்காங்க, வெள்ளி கதவா அப்படி எரிஞ்சிட்டாப்புல. அடுத்த நாட்கள் தங்க கதவை போட்டாரு. உண்மையா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. நாங்களும் அப்படி இருக்க ஆசைப்படுறோம். அப்ப புள்ளியில சேர்க்குறங்க, உண்மையில புள்ளியில சேருங்க. எல்லாரும் எல்லா ஆட்சிக்கும் நல்ல ஒரு, ஆனா போன் எடுத்தா பேசுங்க. எங்க அப்பா பொண்ணு வார்த்தையே காலமாயிட்டார். எனக்கு பொண்ணு வார்த்தையே காலமாயிட்டார். எங்க முடி இருக்கான்னு பார்க்காது, எங்க மூளை இருக்கான்னு பாருங்க. எங்க ஐடின்னு ஒரு ஃபீல்டு இல்லைன்னா என்ன வாங்க எல்லாரும் என்னங்க, நம்மெல்லாம் வாணியம் பண்ணுவாங்க, கடல் கடந்து வாணியம் பண்ணுவாங்க. ஒரு செட்டியார் பெரிய ஓனரா இருப்பாரு, ஆனா காட்டிக்க மாட்டாரு. சாதாரணமா பணியானை போட்டு உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உண்மையா பொய்யா? உண்மையா சொல்ல, சாதாரணமா இருப்பாரு, பந்தா காட்ட மாட்டாரு. எங்க 5 விரல்ல மோதிரம் போட்டாதான் மதிப்பீங்களா? ஏன் மதிக்கணுங்க? ஆளை மதிங்க, மனுஷனை மதிங்க. என்னங்க மனிதனை ஐயா, அவர் கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அற்புதமான அவருடைய பிள்ளைகள்னு சொல்ல எனக்கு பெருமையா இருக்கு. கவிஞர் கண்ணதாசனுடைய பிள்ளைகள் நம்மளாம் சொல்ல பெருமையா இருக்கு. என்னன்னா முத நாள் அவனை கவிஞர் கண்ணதாசன் பாரான், அடுத்த நாள் டாக்டர் கருகர் இருப்பேன்னு சொல்லுவாங்களாம். அவரே அடுத்த நாள் எக்ஸ்பயர் ஆயிட்டா என்னப்பா பாடி எடுக்கலான்னு கேட்பாங்களாம். ஏன் கவிஞர் கண்ணதாசன் எடுக்கலான்னு கேட்கலாம்ல? அப்ப அதுக்குள்ள நீ என்ன பண்ணுன? அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் படம் நம்ம என்ன பண்ணணும்? மூத்தோர் சொல்லு, பேரம்பேத்திகள்கிட்ட பேசுங்க. நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா பேரம்பேத்திகள்கிட்ட பேசணும். அடுத்து உணவு முறை, காலை உணவை தவிர்த்திராதீங்க. முக்கியமா பெரியவர்கள் காலை உணவை தவிர்த்து விடாதீர்கள். பெரியவர்களும் சரி சின்னவர்களும் சரி காலை உணவை தவிர்த்திடாதீங்க. மூளைக்கு போற ஆக்சிஜன் லெவல் கரெக்டா போகாது சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில பல பேர் வேலை டென்ஷன்ல சாப்பிடாம போயிடுறீங்க. முக்கியமா 8 மணி நேரம் தூங்குங்க. செல்போன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அமைத்திருங்க. ஒரு 6 feet தள்ளி வச்சு பாருங்க. முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல சண்டை போடாதீங்க, சங்கடமா இருக்கு. ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்காதீங்க. பல பேர் பாக்குறது கருத்து மாற்றம் வருது. நான் ஒன்லைன் மீன் போட்டு நீட்டாக வச்சிருக்கேன். என்னங்க பிரச்சனையே இல்லை என்னங்க அனுப்பிச்சு. இது எதுக்கு பலதரப்பட்ட 2 கலெக்டர் இருக்காங்க, 3 எம்எல்ஏ இருக்காங்க, 2 அமைச்சர் இருக்காங்க, பெரிய பெரிய அன்பான எம்எல்ஏக்கள், அன்பான அமைச்சர்கள் எல்லாருமே அடியனுடைய குரூப்பில் இருக்காங்க. பெரிய எனக்கு கருகருப்பையாக நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய 5 பேரில் ஒரு மாதிரி இல்லை. எல்லாரும் நம்மளை அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தர் கண்டமாணிக்கத்தில் வந்து சோழநாராயணன் கெட்டவன் பாரு, இன்னொருத்தர் எங்கள் அண்ணன் இவர் மணிகண்டன் ஏஎல்கேஆர் மணிகண்டன் எங்கள் அண்ணன் தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் அண்ணன் ஏஎல்கேஆர் மணிகண்டன், ஏஎல்கேஆர் கருப்பே எங்கள் ஐயா, தெரிஞ்சுங்க. அப்போ எங்கள் ஐயா அப்போ வந்து அவங்கெல்லாம் நம்ம எல்லாரும் நினைப்பாங்க, எங்கள் பூர்வீக இடத்த வாங்கியிருக்காங்க, வாங்கலாமா? அண்ணன் தம்பி 2 பேர் உறுத்தா இருக்கும், கொடுத்தாக வாங்கணும்ன்றாரு. இன்னைக்கு நாங்கள் 1.5 சென்ட் இடத்த வச்சு என்னத்தை கட்ட முடியும் கண்டமாணிக்கத்தில்? ஆனால் நான் என்ன சொல்லி நல்லா இருக்கணும்ன்றேன். அப்போ தான் நாங்கள் நல்லா இருக்கிறத அவங்க பார்க்க முடியும், தெரிஞ்சுங்க. அப்போ என்னன்னா உணவு முறை மாற்றம், காலை உணவை தவிர்க்கக்கூடாது 1. 2வது சர்க்கரைங்கிறது ஒரு நோயே கிடையாது, பயப்படாதீங்க. பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது, பயப்படாதீங்க. முக்கியமாக சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு, பாலிபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக தாகம், அதிக சோறு, அதிக பசிக்கணும். சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 பிரித்து 6 ஆக்கிருங்க. 3 பிரித்து 3 வேளையை 6 வேளையாக மாற்றிடுங்க. சரிவிகித உணவு எடுத்துக்கங்க. ஒரு உணவுனா கார்போஹைட்ரேட் தேவை, அது மாதிரி வந்து புரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை, மினரல் தேவை, முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் தேவை. நார்ச்சத்து உள்ளது நம்ம எடுக்கிறதே இல்லை. அடுத்து வயது கூட கூட பக்குவம் கூடணும். கோபமும் படக்கூடாதுங்க. ஓப்பனாக சொல்லிட்டு போயிடணும், இது தப்பு இல்லை, ஓப்பனாக சொல்லி பேசிடணும். பேசினாலே பிரச்சனை வராது. வாழ்க்கையில் மன அழுத்தம், கோவை நகரத்தார் சங்கத்தில் சொன்ன வார்த்தை, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணுமா? 2 தான். ஒன்று பேசணும், இல்லை பேசுறதை கேட்கணும். பேசுறதும் இல்லை, பேசுறதை கேட்கறதும் இல்லை. உண்மையா பொய்யா? ஒருத்தர் என்ன சொல்ல வரான்னு கேட்கறது இல்லை. எல்லாரும் நல்ல, ஆனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையான மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராதும் தீயவராதும் அன்னை வளர்ப்பின. அண்ணன் நல்லா தான் வளர்க்குறாங்க, நம்ம தான் சரியாக வளரல. என்னங்க திமிரா பேசுறது, வக்கனையா பேசுறது, என்னங்க உடனே இந்த காலத்து 2K கிட்ஸ் போல கிண்டல் பண்றாங்க. 100 மேடை பேசிட்டு சீன் போடுறாங்க.
நம்ம 1000 மேடை பேசிட்டு அமைதியாக இருக்கோம். என்னங்க, கண்டமானத்தில் ஒரு பையன் 100 மேடை பேசிட்டு சீன் போடுறான். ஆனால் நம்ம 1000 மேடை பேசினா அடக்கமாக இருக்கும். என்னங்க, அதனால் என்னென்னா ஒன்றே ஒன்று அன்பாக இருக்கும். அடுத்து வந்து மதிய உணவு சரி விதமாக நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி உட்காந்து சாப்பிட்டோம்? டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோமா? சம்மணம் கொட்டி உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாமே காரணம் இருக்குங்க, அறிவியல் காரணம் இருக்குது. கோயிலுங்கிறது அற்புதமான ஒரு தலம், அறிவியல் தலம். உள்ளே போனாலே மன அழுத்தம் வராது. இன்னைக்கு வந்து பார்க்க கட்டிட்டு ஒரு சின்ன பிள்ளையாரை வச்சு 100 பேர் சுற்றுறோம். ஆனால் அவ்வளோ பெரிய பாண்டிய மண் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, கோயில்கள் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. எதுக்கு? ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு. எதுக்கு வாழ்றதுக்கு? நீங்கள் உள்ளே போங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கருவறையில் சட்டையை கட்டிட்டு ஏன் உள்ளே போகிறோம்? அந்த எனர்ஜியை உள்ளே வாங்குறதுக்கு. இப்போ இன்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஷர்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம் ஆண்கள். ஏன்? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்வாங்கிறதுக்கு. அடுத்து பாத யாத்திரை எதுக்கு போகிறோம்? வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ வந்து அடியன் வந்து எதுக்கு போயிட்டு வந்தேன்னா 7 மலை ஏறிட்டு வந்திருக்கேன், வெள்ளையங்கிரி. ஆரோக்கியம். காவடிங்கிறதே ஆரோக்கியம் தான் ஐயா. அது மாதிரி வந்து முக்கியமாக வந்து இது நம்ம உண்ணாவிரதம் இது இருக்கும்ல, அது பேர் என்ன? ஸ்டார்வேஷன். அந்த இது வந்து என்ன பண்ணுறேன்னா உடம்புக்கு ஏற்றப்பல உழைப்புக்கேற்ற உணவு, உடலுக்கேற்ற உணவுன்னு இருக்கு. ஒரு லாரியில் லோடு மனாக இருக்கவர் எப்படி நல்லா சாப்பிடுவார், நம்ம சாப்பிட முடியுமா? அப்போ நம்ம உடம்புக்கு என்ன உணவுன்னு இருக்கணும், பிரித்து சாப்பிடணும். முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்குங்க, நார்ச்சத்துள்ளதுன்னா என்னென்னாச்சு சொல்லுங்க, நான் ஊட கேள்வி கேட்பேன். அடுத்து அஞ்சரை பெட்டியை ஒழுங்காக பயன்படுத்துங்க. தெரிஞ்சுங்க, அஞ்சரை பெட்டி நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். தெரிஞ்சுங்க. அடுத்து இருமல் சிம்பிளாக வந்து வீட்டு வைத்தியம். யூடியூப்பை பார்த்து மருத்துவம் செய்யாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், யூடியூப்பை பார்த்து செய்யாதீங்க. அப்புறம் படிச்சுவிட்டு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? சிவராமன் சொல்லுவார், கூகுள்குள்ளே சமைப்பார். அதை பார்த்துக்கிட்டு எங்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. டேரெக்டாக எங்கிட்ட வந்து கேளுங்களே. சும்மா வந்துட்டு மூட்டு வலின்னு போட்டால் 100 மூட்டு வலி வருது. பாடு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்களாம் சொந்தமாக மருந்து செய்யாதீங்க. இப்போ அரசு மருத்துவமனைகளும் நல்லா பார்க்குறாங்க. எங்கிட்ட பார்த்தாலும் சரி, அரசு மருத்துவமனைகளில் போனாலும் சரி, சித்த மருத்துவ பிரிவுன்னு இருக்குது. போங்க, என் டிகிரி முடிச்சவர் BSMS முடிச்சவர் தாராளமாக போய் பாருங்கள், தப்பு இல்லை. என்கிட்ட வந்தாலும் பாருங்கள், நான் தோலுக்கு பார்க்குறேன், மூட்டுக்கு பார்க்குறேன், மூலத்துக்கு பார்க்குறேன், சளி சைனஸ் பார்க்குறேன், ஆண்களுக்கு இல்லற சம்மந்தப்பட்ட பார்க்குறேன், முக்கியமாக எல்லாத்துக்கும் பார்க்குறேன். மனநல மருத்துவர் நான். பொள்ளாச்சி மகாலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் குடிபோதை மறுவாழ்வுத்தில் பணி செஞ்சுருக்கேன். மாதிரி திருப்பூர் GHல பணி செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து சோமனூர் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி செஞ்சுருக்கேன். பல இடத்துல பணி செஞ்சு அடிபணிந்து இன்றைக்கி நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன். கரெக்டு தானே? ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும். ஏன் உங்கள் பாதத்தை நாங்கள் தொட்டு கும்பிட்றோம் தெரியுமா? பல இடங்களை மிதித்து வந்தவர்கள் நீங்கள். பல கல்லும் முள்ளும் பாதைகளை மிதித்து வந்தவர்களால் நாங்கள் பாதத்தை தொட்டு கும்பிட்றோம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. குங்குமம் வைக்கிறீங்க, காரணம் இருக்குது. நெற்றி போட்டில் பெண்கள் இங்கே இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே குங்குமம் வைக்கிறீங்க, என்ன? திருமதி அடையாளம். இப்போ நட்சத்திரங்களே 2 நட்சத்திரங்களுக்கு தான் திருன்னு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம்? 2 நட்சத்திரம் சொல்லுங்கள். திருவோணம், திருவாதிரை, அப்போ திருமதினா அடையாளம். படித்ததாலும் சரி, படிக்காதும் சரி, எதனாலும் சரி, படித்தாலும் மதிக்கணும், படிக்காதையும் மதிக்கணும். மனுஷனா மதிக்கணும். உண்மையிலேயே அன்பாக பேசணும், பணிவாக பேசணும். எல்லாருமே அதை எங்கேருந்து கற்றுக்கணும்னா ஆட்சிமார்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும், அப்பச்சியிலேருந்து கற்றுக்கணும். உண்மையிலேயே அவ்வளோ நாளாக நிறையா விஷயம் வந்து கேட்டு வாங்குவேன். எங்கள் அப்பா வளர்த்து விட்டது நிறையா நகரத்தார்கள் வளர்த்து விட்டாங்க. எல்லா இனத்தவர்களும் வளர்த்தாங்க. ஐயா முருகன் டிராவல்ஸ் ராங்கியம், அவர் நல்லா ஆரம்ப காலத்துலேருந்து நல்லா கொண்டாந்தார். எங்கள் அப்பாவெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எங்கள் அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சொல்லணும் என்னங்க, எனக்கு ராங்கியம் சிவா அண்ணன் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ஆஞ்சநேயர் கோயிலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. நிறையா வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஏஎல்கேஆர் மணிகண்டன் அண்ணனுக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா அடுத்து வந்து மதிய உணவு சமணம் கொட்டிக்கும் சாப்பிடணும். முடிந்த அளவு. முடியலை சார், கால் வலிக்குதுன்றாங்க. கால் வலி வர்றதுக்கு இயல்பாகவே நீங்கள் ஆயில் ரெகுலராக தடவலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல் ரொம்ப முக்கியம். எந்த எண்ணெய்? நல்லெண்ணெய். அது வந்து ஒரிஜினல் நேம் வந்து எள்ளெண்ணெய். நம்மளுக்கு நல்லது பண்ணுறோம்னா நல்லெண்ணெய், நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுனால அது என்னன்னு நல்லெண்ணெய். அப்போ ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டாலே வெட்டி பெற்றலாம். ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, எதனால? இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பில் போட்டிருப்பாங்க, அந்த காலத்தில் போடும்போது பார்த்துருப்பாங்க. செய்திக்கு நடுவில் ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு வரி வரும் கூட, பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்கிற, எதுக்கு சொல்கிற, எதனால் சொல்கிறீங்க, கேள்வி கேட்கணும். அப்போ எல்லாம் அறிவியல் கருத்து தான், எல்லாமே அறிவியல் கருத்து தான். அப்போ என்னென்னா, அப்போ உணவு முறைகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இலை பரிமாறு முறை. இப்போ வந்து ஒரு காய் வாங்கிட்டு வர்றோம், காயை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சமைச்சிட முடியுமா? எல்லாம் சேரணும். முக்கியமாக உணவு பரிமாறும் போது ஆட்சிமார்கள் அப்பச்சிகளுக்கு எல்லாருமே உணவு பரிமாறும் போது துணத்துணான்னு பேசாதீங்க. அவங்க பல வேலையில் வந்திருப்பாங்க.
நிம்மதியாக சாப்பிட வைங்க. உண்மைதானே? எல்லா கதையும் அப்போ தான் சொல்கிறது, அம்புட்டு கதையும் சொல்கிறது. அவர் பாவம் என்னங்க நொந்து நூலாகி அங்கேயும் இங்கேயும் சுற்றி மண்டவழி வந்து உங்கள்கிட்ட பேசி பேசி எங்கள் அப்பச்சிலாம் முடிவெட்டி போச்சு. அப்போ என்னன்னா பணிவாக அவங்க சாப்பிடும்போது நம்ம அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை பேசினாங்க, இதை பேசினாங்க. அன்னைக்கு வருத்தமாக இருக்குண்ணே. பிள்ளையார்பட்டி கோவில் சிதுக்குள்ளே உட்காந்து 4 அப்பச்சிக்கு ஆட்சியை பேசினா பரவாயில்லண்ணே. அப்பச்சியை உட்காந்துக்கிட்டு அவன் விழுந்து போயிட்டேன், அவன் நாசமாக போயிட்டேன், விழுந்து இதெல்லாம் பேசலாமாண்ணே? வளர்த்து விடணும்ண்ணே நம்மளை, என்ன வளர்த்து விடணும். அப்போ நான் பார்க்குறேன்ல, எனக்கு சங்கடமாக இருக்குமா இல்லையா? இப்படி தான் பேசும். யாரோ ஒரு சிலர் பேசுனாலும் எல்லாரும் பேரும் கெடுது, என்ன உண்மையாக போயானே? அன்னைக்கு அப்படி தான் ஒரு பேசி முடிச்சுட்டு ஒருத்தர் போய் காட்டுறேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டான்னு கேட்குறாரு ஒரு காலேஜில். வருத்தமாக இருக்குது. அப்போ என்னென்னா உண்மையிலே உணவு முறை நல்லா சாப்பிட்ணும். அடுத்து அப்போ என்ன பண்ணணும்னா இலை முடிஞ்சளவு இலையில சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு தட்டில் சாப்பிடலாம். சாப்பிடும்போது தொணத்தொன்னு பேசாதீங்க, ஏன்னா கெட்ட காற்று வகுத்துக்குள்ளே போகும். சாப்பிடும்போது பேசாதேன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா எல்லாமே அறிவியல் காரணம். இப்போ எதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுறோம்? ஆண்களாக தான் புதன்கிழமை சனிக்கிழமை எது குளிக்கிறோம் நான் சொல்லி முடிச்சிடறேன். மூளைக்கு போகிற கிரகம் புதன் கிரகம். அப்போ அந்த பகுதியை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த கிரகம் உள்ளே பாயும். அப்போ என்ன ஆகும்? தெளிவாகும். அப்போ எத்தனை மணிக்கு குளிக்கணும்? காலையில் 4:30 to 6 எழுந்திரிச்சு 5 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு சூரியத்துக்கு முன்னாடி எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு, அன்றைக்கி வந்து பெண்புகம் கூடாது, காரமான உணவுகள் கூடாது, காரமான உணவுகள் கூடாது. அது வந்து தேரையர் அழகாக சொல்லுவார். நம்ம தேரையர் தான் வந்து நம்மளுடைய வந்து மெயினாக பார்க்கும்போது வந்து நீர் சுருக்கி நெய் உருக்கி, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரை வந்து நீர் சுருக்கி, அதாவது நீர் பெருக்கி. தெளிவாக சொல்லுங்கள். தேரையர் சொல்லுவார், ஏன்னா நீரை வந்து சுட வச்சு குடிக்கணும். அதில் உள்ள வந்து அந்த கிருமிகள் அழிஞ்சிரும். அடுத்து மோரில் தண்ணி ஊற்றி சாப்பிடணும். நெய்யை வந்து உருக்கணும். எதுக்கு உருக்கணும்னா அதில் வந்து உள்ள கெட்ட கொழுப்பு குறைஞ்சிரும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கெட்ட கொழுப்பு குறைஞ்சிரும். அப்போ அப்படி செய்யணும். அது அஞ்சரைப்பட்டி அதில் இருக்கக்கூடிய சுக்கு என்னது சொல்லுங்கள், அஞ்சரைப்பட்டி சொல்லுங்கள் கூட கேள்வி வைப்பேன். அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன இருக்கும்? மைக் இருக்கு. இன்னொரு மைக் இருந்தால் கூட கொடுங்க. ஒரு மைக் இருந்தால் எக்ஸ்ட்ரா மைக் இருக்கா? கொடுக்கலாம். கேள்வி கேட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். தாராளமாக கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சிக்கலான கேள்வி கேட்டுறாதிய, சின்ன பையன் மாட்டிக்கிடுவேன். அப்போ என்னென்னா அப்போ அந்த அஞ்சரைப்பட்டியை பயன்படுத்தணும். அடுத்து வந்து முடிந்தளவு வயது கூட அசைவ உணவை தவிர்த்துக்கணும். அசைவ 50 வயதுக்கு மேலே ஆனாலே வந்து இந்த ஆசன வாய்ப்பகுதி சுருங்கி இருக்கிற தன்மை குறைஞ்சிரும். ஒரு பீரியடில் வந்து பஞ்சம் வந்துச்சு, அதனால கெமிக்கல் உரம் போட்டாங்க. அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே, பார்க்க வச்சு குடிக்க, அண்ணே பார்க்க வச்சு குடிக்க. அன்னைக்கு இப்படித்தான் ஊருக்கு பேச போயிருந்தேன். ஒருத்தன் காலை என் பக்கம் நீட்டி படுத்திருந்தியா? ஏண்டா அப்படி படுத்திருக்கேனே, உனக்கு மரியாதை அவ்வளோதான். நீ படுத்தா கூட பரவாயில்ல, ஏன்டா என் பக்கம் கால் நீட்டி படுக்கிறேன்னு. நீ என்னென்ன குடிக்கிறிய? பால் பாயசமா? ஜூஸா? அண்ணே கொடுண்ணே. என்னை டிஸ்டர்ப் இல்லைண்ணே, தொண்டை வலிக்குதுண்ணே.